ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அயலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அகிலாண்டேஸ்வரியை தீர்த்து கட்டுறதுக்காக வர்மா ஒரு பக்கம் பிளானை போட்டுட்ருக்காரு, அதுவும் கபிலனை வச்சு. ஸோ கபிலனை வச்சு அகிலாண்டேஸ்வரியை தீர்த்து கட்டிட்டு அந்த பழியை கபிலன் மேலேயே தூக்கி போட்டுடலான்னு இவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் கபிலனுடைய பெரியப்பாவை கொண்டது அகிலாண்டேஸ்வரி தான், அந்த வன்மத்தில் தான் கபிலன் இப்படி ஒரு முடிவை பண்ணிட்டாருன்னு நம்ம பழியை தூக்கி போட்டுடலான்னு வர்மா ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்காக இந்திராணி குடும்பம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இங்கே அயலி ரெடி ஆகிட்டு வராங்க. அயலியுடைய வருகைக்காக தான் இந்திரா காத்துட்ருக்காங்க. அயலி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நெக்லஸை கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கோ அயலி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அயலி இல்லை எனக்கு வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லி அதை வாங்க மறுக்கிறாங்க. இதை பார்த்து ரித்திகா செம ஷாக் ஆகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. அங்கே அகிலாண்டேஸ்வரியை என்ட்ரி. அயலியை பார்த்ததும் அயலிக்காக ஒரு நெக்லஸை கொண்டு வந்து அயலிக்கிட்ட கொடுக்குறாங்க. இருந்தாலும் அயலி வேணான்னு சொன்னாலும் அவங்க கழுத்தில் போட்டு விடுறாங்க. ஸோ அயலி போட்டுட்டு வந்து இந்திரா பக்கத்தில் உட்கார, இந்திரா அயலியை பார்க்க சாரி அண்ணி, அவங்க கட்டாயப்படுத்தி போட்டு விட்டதுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்கன்னு இந்திரா கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஃபங்க்ஷனில் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுறதுக்கு கபிலன் கண்ணோட கிளம்பியிருக்காரு, வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதோ அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.